Hello friends, welcome to Ronnie Tailors. போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் கரெக்ட் பண்ணிவிட்டு போடுங்க. சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் எடுத்துகிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு போடணும். இப்போ உள்பக்கம் நீடில் போட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம உள்பக்கம் நீடில் போட்டுட்டு மேலே வந்து நம்ம வந்து லாங் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப வந்து நீடில் உள்பக்கம் போட்டு சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம வந்து பீட்ஸ் போட்டு ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 2.5 இன்ச்சு, இதில் வந்து ஒரு 1 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அடிப்பகுதியில் வந்து ஷார்ப்பாக வரணும். இது வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோட சென்டர் பகுதியில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பாருங்கள், இதுக்கு நேராக வைக்கணும். நடுப்பகுதி வச்சுட்டு நம்ம இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனை ஒட்டி நான் வந்து சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். வளைவு வந்து கரெக்டாக இருக்கணும். சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக லெவல் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துகிட்டு நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். இந்த ஷார்ப் பகுதியில் வந்து நீடில் உள்பக்கம் போட்டுட்டு திரும்ப நம்ம வந்து இதிலேருந்து எடுத்து போடணும். அப்போ தான் ஷார்ப் பகுதி வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம பீட்ஸ் போட்டுட்டு ரோட் எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். லைட்டாக பிரிஞ்சு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஃபேப்ரிக்கில் போடுறோம். நம்ம இது ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டுட்டு இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணால் தான் கீழே விழாமல் நீட்டாக இருக்கும். சேம் கலர் த்ரெட்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். நான் கோல்டன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நீடில் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு இதில் கோல்டு கலர் த்ரெட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து நீடில் உள் பக்கம் போட்டுறணும். இந்த மாதிரி சைடில் ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிச் போட்டதே தெரியாது. சுகர் பீட்ஸ் போட்டோம், 2 பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். திரும்ப வந்து ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம்.
இந்த ஷார்ப்புக்கு இதில் நீடில் போட்டுட்டு இங்கே எப்படி போட்டோம் அதே மெத்தடில் இதுலேயும் போட்டுக்கலாம். நம்ம வந்து பீட்ஸ் வந்து 2 பக்கம் போட்டோம். இதில் போட்டதுமாரி இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடியில் வந்து ஒரு லைன் சுகர் பீட்ஸும் ஆன்டிக் பீட்ஸும் போட்டிருக்கோம் இல்லையா, திரும்ப சுகர் பீட்ஸு, பைப்பிங் த்ரெட்டு, அப்புறம் சுகர் பீட்ஸ், செயின் சுகர் பீட்ஸ், இந்த லைனை வந்து அப்படியே இங்கே போட்டிருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு மேங்கோ மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதில் போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி போட்டுட்டு அப்புறம் இதை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இந்த பக்கம் போட்டுக்கலாம். நம்ம வந்து 2 மாங்காய் மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, மேங்கோ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஃப்ளவர் போட்டுக்கலாம். அதுக்கு ஐசைட் ஸ்டோன் எடுத்திருக்கேன். மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஃப்ளவர் போட்டு இதே மாதிரி இங்கேயும் நம்ம 2 போட்டுக்கலாம். நம்ம மேங்கோ போட்டுக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த வளைவிலே ஃபேப்ரிக்கில் போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோன் சுகர் பீட்ஸ் திரும்ப போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இது பாதியிலேருந்து நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளவர் போட்டுக்க இல்லையா, இதில் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் எடுத்துகிட்டு ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் வந்து ஒரு சுகர் பீட்ஸ் ஒன்று, நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். திரும்ப இதை சுற்றிலும் பீட்ஸ். இதில் போட்டுட்டு இந்த வளைவிலே நம்ம போட்டுக்கலாம். வளைவில் வந்து நம்ம வந்து நீடில் உள்பக்கம் போட்டுட்டு திரும்ப எடுத்து போடணும். அப்போ தான் வளைவு வந்துலாம் கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ இது போட்டிருக்கோம் இல்லையா, போட்டுட்டு திரும்ப இதிலேருந்து நீடில் எடுக்கணும். நம்ம பீட்ஸ் போட்டுட்டு ஃபஸ்ட் நான் வந்து காட்டன் த்ரெட் எடுக்கேன். காட்டன் த்ரெட் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து சில்க் த்ரெட் போடணும். இதில் பிங்க் கலர் போடணும். இதில் வந்து நம்ம க்ரீன் கலர் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம லோடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பீட்ஸால் லோடு ஸ்டிச் போட்டுக்கலாம்.
பீட்ஸ் வந்து நான் கொஞ்சம் கிராஸில் போடுறேன். இதில் பீட்ஸ் போட்டுட்டு நம்ம இதுலேயும் பீட்ஸ் போடணும். இப்போ இதில் வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட் வச்சு ஃபில்லப் பண்ணிக்கலாம். 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்கேன். இந்த இருக்கு இல்லையா பீட்ஸ், இந்த இடையில எடுத்து கிராஸில் வந்து நம்ம த்ரெட்டை போடணும். ஃபஸ்ட்டு காட்டன் த்ரெட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து நம்ம போடணும். லோட் ஸ்டிச் போடுறது மாதிரி தான் இதுவும் லோட் ஸ்டிச் தான். காட்டன் த்ரெட்டுக்கு மேலே வரது மாதிரி போடணும். போட்டுட்டு நம்ம இதில் எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் இதில் எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். இந்த இடையில விட்டுருக்கோம் இதில் வந்து நம்ம பிங்க் கலர் போடணும். இதில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். இதில் த்ரெட் ஒர்க் பீட் ஒர்க்கெல்லாம் போட்டுட்டு அடிப்பகுதியில் வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். இதிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம இதில் வந்து நீடில் உள் பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் 1, சுகர் பீட்ஸ் 1. சுகர் பீட்ஸை விட்டு நீடில் வந்து நம்ம உள் பக்கம் போட்டுடலாம். இதே மெத்தடில் எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். நம்ம வந்து இதில் பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு ஸ்லீவோட அடிப்பகுதியிலேருந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். இதுலேருந்து இது 1 இன்ச்சு, இதில் 1 இன்ச்சு. நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட்டம் போட்டு போடுவோம் இல்லையா, அதே தான் இதுவும். லெஃப்ட்டில் மார்க் பண்ண இல்லையா, இப்போ ரைட் சைடு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே லைன் மார்க் பண்ணிவிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த மேங்கோ போட்டுக்கலையா, இதில் வந்து நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டால் லோடு ஸ்டிச் போட்டிருக்கேன். இங்கே நம்ம எப்படி போட்டோம் அதே மெத்தடில் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நான் சுகர் பீட்ஸோட ஃபில்லப் பண்ணியிருக்கேன். இங்கே போட்டோம் இல்லையா, அதே மெத்தட் தான் இதுவும். இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே இந்த வளைவு இருக்கு இல்லையா, இதில் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப பீட்ஸ் ஒட்டியில் நீடில் எடுத்துக்கலாம். பீட்ஸ் எடுத்ததுக்கு பக்கத்தில் நம்ம வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். இப்போ இந்த பீட்ஸை ஒட்டிலும் சீக்வன்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். ஒரு சீக்வன்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ். சீக்வன்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ். சீக்வன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சுகர் பீட்ஸு, இந்த சீக்வன்ஸ்குள்ளே ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். ஆன்டிக் பீட்ஸ் நேராக வந்து சீக்வன்ஸும் சுகர் பீட்ஸும் போடணும். திரும்ப ரெண்டாவது பீட்ஸ்க்கு நேராக ஒரு சீக்வன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சுகர் பீட்ஸ் எடுக்கலாம். சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த சீக்வன்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே உள் பக்கம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனில் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக லெவல் பண்ணிவிட்டு அப்புறம் போடணும். நீடில் வந்து நம்ம லைன் முடிவுலேயே அதில் மார்க் பண்ணி உள்பக்கம் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுடணும். போட்டுட்டு நம்ம சுகர் பீட்ஸ் இந்த லைன்லாம் போட்டுக்கலையே, இதில் வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம்.
நம்ம இங்கே பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா ஒரே ஒரு ஃப்ளவர், இதை வந்து அப்படியே இங்கே போட்டிருக்கோம். போட்டுட்டு நான் அங்கங்கே ஒரு நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். கிளிப் ஸ்டோன் தான் போட போகிறோம். இல்லை ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐ ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இதை சுற்றிலும் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐ ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். கோல்டு கலர் ஐ ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ நிறையா போட்டு ஸ்டோன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழெல்லாம் விழாது. நம்ம ஃபுல் ஒர்க்கு முடிச்சிட்டோம். ரொம்பவே நீட் அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.